இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் அவருடைய வீடு. நமக்கு பின்னாடி அவருடைய கார் இருக்குது, அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு இருக்குது. சைடில் வந்து ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டியுடைய வீட்டுக்கு தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க சாருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது கைஸ். ஸோ 22 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது ரெடின்ஸில் இருந்து. அந்த செலிபிரிட்டி வேறு யாரும் இல்லை கைஸ், நம்ம ஜெயம் ரவி சார் அவருடைய வீட்டை தாங்க நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அவருடைய வீட்டுக்கு போகிற ரூட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பத்தாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை வேறு டி நகரில் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு எனக்கு வேறு தெரியல. ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னான் எப்படியே சனிக்கிழமை அந்த வீக்கெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க அப்படியே டி நகரையே பார்த்த மாதிரி ஆச்சு, ஜெயம் ரவி சாருடைய வீட்டையும் காட்டின மாதிரி ஆச்சு. ஸோ வாங்க போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். கரெக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டேரிக்கு போகிற லொக்கேஷன் தாங்க தெரியுதுங்களா. அங்கே ஒரு சின்ன ஏரி மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து எருமை மாட்டு மேய்க்கிறாங்க. அழகாக இருக்குது பாருங்களேன். வெயிலுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு குட்டை மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அதுங்க நீச்சல் அடிச்சுட்டு இருக்குது. மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோயம்பேட்டிலேருந்து, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து மாதாவரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய மெட்ரோ தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே இந்த ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. இன்னமும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடித்த பாடில்லை, எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இதுக்கு ரைட் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது, ரெட்டேரி ஆர்டிஓ ஆஃபீஸ். இந்த நார்த்து சைடு சென்னை நார்த்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டேரி ஆர்டிஓவில் வந்து தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நம்பர் பிளேட்டுக்காக இருந்தாலும் சரி, டிரைவிங் லைசன்ஸுக்காக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே தான் இருக்குது. நானே இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸும் எடுத்தேன். இங்கே பாருங்கள், இங்கேயே இருக்குது பாருங்கள் பொல்யூஷன் டெஸ்ட்டும். ஸோ பொல்யூஷன் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க மெட்ரோ. எப்போ கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. சரி ஓகே கைஸ், நம்ம அப்படியே போகலாம் பொறுமையாக. ஸோ இந்த ஒரு பிரிட்ஜு ஏறி இறங்கினதுமே ஒரு 500 மீட்டரில் தான் கைஸ் ஜெயம் ரவி சார் அவருடைய வீடு இருக்குது. பார்த்துக்கங்க, இந்த பிரிட்ஜு தான் ஒரு லேண்ட்மார்க்கு. ஸோ நீங்கள் யாராச்சும் வரணும்னு நினச்சாலும் இந்த ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வரணும். அங்கேயும் வந்து பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாகவும் இன்னும் ஒரு பிரிட்ஜு போகுது. என்ன பிரிட்ஜுன்னு தெரியல கைஸ் அது. சரி ஓகே, நம்ம கிட்டே வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக இப்போ அவருடைய தெருவுக்கு நான் போயிட்டு காட்டுறேன். இப்போயே பாருங்கள் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. மதியான டைமு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டி நகரில் டிராஃபிக் தாங்க. ஸோ நம்ம போகலாம் ஐஸ். இங்கே பாருங்களேன், அந்த நாய்க்கு கழுத்தில் என்னமோ ஒரு டேக் மாதிரிலாம் மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ டேக்கெல்லாம் மாட்டியிருக்கு, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் சுற்றிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், என்னமோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டோங்க. இந்த தெருவுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீடு இருக்குது. நம்ம வீட்டையும் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவன் பாருங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கான். ஜூ வரமாட்டேங்கிறாங்க ஐஸ், கச்சிரு போகிறான். என்ன கைஸ், இவருடைய தெருவில் ஒரே அனிமல்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்துச்சு. இப்போ பாருங்கள் ஒரு ஆடு ஒன்று வருது பாருங்கள், நம்மளே பார்க்குது பாருங்கள். ஆடெல்லாம் கூட இங்கே வளர்க்குறாங்களா, பரவாயில்லையே. இயற்கையை ஒன்றி வாழ்கிறாரு போலது ஜெயம் ரவி சார். அழகாக போகுது பாருங்களேன். அது அவன் அங்கே இருக்கிறான், தெரியுதுங்களா உங்களுக்கு. இது இங்கே என்னமோ பண்ணிகிட்டு இருக்குது. சரி ஓகே, நம்ம போகலாம். இதுதான் கைஸ் அவருடைய தெரு. இப்போது நமக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கு எங்கேன்னு கண்டுபிடிக்கணும் அவருடைய வீடு எங்கேன்னு. தெரியல எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அவருடைய தெருவை கண்டுபிடிச்சி வந்துட்டேன் கைஸ். நான் அவருடைய தெருவையும் பார்த்துட்டேன், அவருடைய வீட்டையும் பார்த்துட்டேன். அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கார் இருக்குது, BMW கார். ஸோ அந்த ஒரு காரையும் பார்த்துட்டேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவா, மியூசிஷியன் தேவா, அவருடைய ஆஃபீஸாக வீடாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இந்த தெரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னமோ ஒரு பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கான பள்ளம், என்ன பள்ளம்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் தோண்டி பழுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அவருடைய வீட்டுக்கிட்ட போகலாம் வாங்க. இங்கே தாங்க நம்ம பைக்கு விட்டுருக்கோம், தெரியுதுங்களா. என்னமோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழுப்பெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழுப்பு கட் பண்ணிவிட்டு இது பாருங்க, இந்த மாதிரி என்னமோ ஒரு பள்ளம்லாம் இருக்குது பாருங்கள். அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு புதைக்கிறாங்க. நான் சொன்னேன் பாருங்கள் கைஸ், ஸ்ரீகாந்த் தேவா. எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஆஃபீஸாக இல்லை வீடு எனக்கு தெரிஞ்ச உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. மேபி அவருடைய வீடுன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். இது வரைக்கும் பாருங்கள் கைஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி சார் அவருடைய வீடு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காரு, BMW கார். நான் சொன்னேன்ல எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக. ஸ்விக்கி டெலிவரி பண்ணுறதுக்கெலாம் வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே இது என்னன்னு தெரில, சேட்டட் அக்கௌண்டன்ஸ்னு என்னமோ இருக்குது. ஸோ இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்சு ஃபீல் கொடுக்குது கைஸ். எப்பவுமே செலிப்ரிட்டிஸ் இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே அப்படி தானே இருக்கும், வேறு லெவலாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். இங்கே இருக்கிற வீடுங்களும் சரி, அட்மாஸ்பியரும் சரி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். மதியான டைம் இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு நிழல் தருது கைஸ், நிழல் தருது. வெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, வெயில் இருக்கிற மாதிரியும் தெரியல நமக்கு.
பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ் அவருடைய வீடு. சைடில் எல்லாம் தெரியுதுங்களா, நல்லா நீட்டமாக அது வரைக்கும் போகுது. அது பாருங்க, அது வரைக்கும் போகுது பாருங்கள் அவருடைய வீடு. பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி சார் அவருடைய வீடு. இது அவருடைய காரு. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்ச அவர் உள்ளே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். காரில் இருக்குதுல்ல, இப்படி ஷூட்டிங் முடிச்சுட்டு உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம். அவங்க பசங்களும் கூட இங்கே தாங்க இருக்கலாம். வேறு லெவலாக இருக்குது வந்து பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஆனால் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்குது, ஒரு சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப ஒரு பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது. நேம் போர்டெலாம் இருக்குது பாருங்கள், ராஜபிருந்தம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ தான் செடியெல்லாம் புதுசாக நட்டு வச்சுருப்பாங்க போல். சரி ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நம்ம அப்படியே போகலாம். காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஜெயம் ரவி சார் அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம் காய்ஸ். ஸோ இது இருக்குது பாருங்கள், நமக்கு பின்னாடி அவருடைய கார் இருக்குது, அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீடு இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுகிட்டே இருக்குது. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி சார் அவரெல்லாம் பார்க்க முடியல, ஆனால் அவருடைய காரை பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்கணும். மேபி எந்த ஷூட்டிங்கும் இருக்காது, அதனால் உள்ளே தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பேனர் தெரியுதுல்ல காய்ஸ், அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தேவா, மியூசிஷியன் தேவா எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ அவருடைய வீடா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஓகே கைஸ், டோர் யாரும் திறக்கிற மாதிரியும் தெரியல, யாரும் உள்ளேருந்து வெளியே வர மாதிரியும் தெரியல. ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவரெல்லாம் பார்க்க முடியல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி சார் அவருடைய வீட்டையே நான் காமிச்சிட்டேன். ஸோ அவருடைய காரையும் காமிச்சிட்டேன், அவரை தான் என்னால் காமிக்க முடியல. ஸோ இன்னொரு நாள் லக்கு இருந்தால் நம்ம இந்த ரூட் வழியாக வந்தோன்னா நம்ம பார்க்கலாங்க அவரை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு.